என்ன ஸ்பெஷலு எல்லா விலை எல்லாத்தையும் சொல்லுங்கள். நம்ம யூடியூப்பில் போட்டு விட்டுருலாம். நீங்களும் சொல்லுங்கக்கா, நீங்கள் தானே ஸ்பெஷல் செய்கிறீங்க, என்னென்ன போட்டு செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், வீடியோ ஆனில் தான் இருக்குது, சொல்லுங்கள். சும்மா கொஞ்சம் சொல்லு. என்னென்னங்கக்கா ஸ்பெஷல் நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லா விலைகள். இந்த கடைக்கு நான் தான் ஓனருங்களா? சரி, நான் தான் ஓனரு. ஓகே. சரிங்கக்கா, 2 பேர்த்தையுமே கட்ச் பண்ணிடுறேன். பின்னாடி தள்ளி சொல்லுங்கள். கொஞ்சம் பின்னாடி தள்ளி சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். இல்லை, சத்தமாக சொன்னீங்கன்னா தானே அவங்களுக்கு கேட்கும். நீங்கள் சத்தமாக என்னென்ன சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சமைச்சிருக்கோம், இதுதான் சொல்லணும். எல்லாமே ஸ்பெஷல் தான். பார்த்தீங்கன்னா நெத்திலி தான் எப்படி சொல்றது தெரியல. சரிங்கக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள். இதுக்கு ஸ்பெஷல் இருக்கும். சீலா போட்டுருக்கோம். சரிங்கக்கா. பொதுவாக பீஸ் இருக்குது, மஞ்சள் பீஸ் இருக்குது, புளிப்பட்டு இருக்குது, நண்டு இருக்குது, கொரப்புட்டு இருக்குது. சரி, கேட்குறப்ப அவ்வளோதான். முட்டைத்தொப்பு இருக்குது. முட்டைத்தொப்பு இருக்குது. சரிங்களா. என்ன ரொம்ப ஸ்பெஷலாக நல்ல டேஸ்ட்டில் செய்வீங்க? எல்லாமே டேஸ்ட்டு தானே? எல்லாமே டேஸ்ட்டு தான், எதுவுமே கிடையாது. நம்ம விரும்பி சாப்பிட வேண்டியது எல்லாத்தையும். சரி. எல்லா விலைகள்லாம் எவ்வளோ? 100 ரூபா தான். எதை எடுத்தாலுமே 100 ரூபா தான். கொஞ்சம் எங்களை மாதிரியான அப்படிங்களா? சரி. சரிங்கக்கா. ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சான 60 ரூபா. சரிங்க. ஏங்க அப்படி என்ன பண்ண முடியும்? ஆமாம், அது உண்மையிலே இது வந்து நல்ல ஒரு இது நீங்கள் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க. சரிங்கக்கா. ஓகேக்கா. சரி. இது ஒரு தர்மம் தான்க்கா உங்களுக்கு. சரிங்கக்கா. சாப்பாடு சரி. சரிங்கக்கா. 500 ஓகே. சரிங்கக்கா. கட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? 30 வச்சுருக்கீங்களா? சரி. வியாபாரங்கள்லாம் எப்படி போகுது? நல்லா கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். இதை நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். உங்களுக்கு நல்ல வியூவர்ஸ் பார்க்குறோம். கண்டிப்பாக இப்போ நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் டேஸ்ட் என்னன்னு நாங்களே சொல்லிடுறோம். உங்கள்கிட்டையும் நாங்கள் சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஓகேவாடா? நம்ம சாப்பிட்டு என்ன டேஸ்ட்டு சொல்லிடுறோம். நான் அதிகமாக கழிச்சு சாப்பிட்ருக்கேன். அதனால் வெறும் மீன் குழம்பு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மீன் வறுத்த மீனும் சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். விவர்ஸ், உள்ளே வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற மாதிரி உட்கார்ற இடம்லாம் இருக்குது. வந்து உட்காந்து திருப்தியாக சாப்பிடுங்க. இந்த கடையை எடுத்தாச்சு. இதே கடை. சரிங்க ப்ரோ. உங்கள் பேருங்க ப்ரோ? சரிங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. கடை பேரை சொல்லிடுங்க ப்ரோ. சரி. சரிங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸுங்க ப்ரோ. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கடையை நடத்தி கொடுக்குறாங்க. நிச்சயமா இவங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நிச்சயமாக நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வாங்க, வந்து இவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு கொடுக்குறவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்ல ஆன்ட்டியாக இருக்காங்க. ஓகேவா? எடுத்துட்டேவா? ஓகே. அதனால தான் நான் மீன் மட்டும் சரி குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமே, உங்களுக்கு சொல்லணும்ல, நான் மனசார சொல்லணும்ல எப்படி இருந்துச்சுங்கிறத. அதுக்காகவே நான் சாப்பிட்டேன். அதே பாப்பா மீன் வாங்கி சாப்பிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். இன்னும் நல்ல வியூவர்ஸ் வருவாங்க. நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. கடவுள் எல்லாருக்கும் நல்ல இதை காட்டுட்டோம். கண்டிப்பாக. அக்கா கும்பிடலாம் தேவையில்லை. அக்கா கும்பிட தேவையில்லைங்க. அக்கா என்ன கும்பிட்டீங்கன்னா எனக்கே நீங்கள் மூத்தவங்க கும்பிட்டீங்கன்னா எனக்கே அதை பாவம். வந்து ஒரு அளவுக்கு தெய்வம் தானே.
சரிங்கக்கா உங்க சரிங்க. மூலியமா நாங்க அது ஓரளவுக்கு வசூல் பண்ணோம். நிச்சயம்க்கா எனக்கு நிச்சயம்க்கா. ரொம்ப இதுவா இருக்கு, கொஞ்சம் டிமாண்ட். ஆமா எல்லாம் வரிசையா இருக்கேன்க்கா, எல்லா கடையிலையும் தானே இதா இருக்கும் உங்களுக்கு. இங்கேயும் அப்படிதான் இருக்கு. ஒரு நேரம் ஜனம் வரும், அது இன்னைக்கு ஏதோ ஒன்று. சரிங்கக்கா ஒரு நேரம் ஏதோ சுத்தமா நிச்சயமா நல்லது கிடைக்கும். நான் யூடியூப்ல போடுறேன், கண்டிப்பா வருவாங்க. நிச்சயமா என்னால ஒரு 10 பேராவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆவாங்க. உண்மையா பேராவது உங்களுக்கு நிச்சயமா எக்ஸ்ட்ரா ஆவாங்க. அதனால உங்களுக்கு எது கவலைப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் ஒரு காலம் வரும், அந்த காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பெண்கள் கூட பெண்கள் தான். அக்கா பெண்கள் தான்க்கா எப்பயுமே உறுதுணையா இருக்கணும். நம்ம ஆண்களை ரொம்பவும் நம்பக்கூடாது. அதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. புருஷனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் லைஃபை உண்டாக்கிக்கணும். அப்படி பண்ணோம்னா தான் நம்ம வாழ முடியும், நமக்கே நல்ல மரியாதை கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் சாதாரணமாக நினச்சிட்டு போயிடுவாங்க. அதனால நிச்சயமா பெண்கள்லாம் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு பாருங்க. ரொம்ப உள்ளேயே இருந்து எல்லாத்தையுமே இது பண்ணி அடி வாங்கிக்கிட்டு பிடி வாங்கிக்கிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு தீவும் தேவையில்லைங்கிறேன். நான் மரியாதை கொடுக்கறது வேறக்கா. ஹஸ்பண்டுங்கிறதுக்கு மரியாதை கொடுக்கறது வேற, அவங்களுக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கறதே செய்யறோம். அப்ப நமக்கான ரெஸ்பெக்டா அவங்க கொடுக்கணும். கொடுக்கலைன்னா அப்ப நம்மளே இது பண்ணணும். இதுதான் என்ன, அவங்கள விட நம்ம எந்த இதுலையும் தாழ்ந்தவங்க கிடையாது. நம்மளும் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறோம், எல்லா இது பண்றோம், அவங்களை உயர்த்தி விடுறதுக்கு உறுதுணையா இருக்கும். சரி சாப்பாடு பாருங்க.